மானசலோகா. வணக்கம், நமச்சிவாய. இன்னைக்கு இந்த மன்னிப்பு என்கிற ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்க போகிறோம். மன்னிப்புன்னு சொன்னோன்னே நமக்குள்ளார வரக்கூடிய எண்ணம் என்னன்னா, பிறர் அவன் இப்படி பண்ணிட்டான், இவ இப்படி பண்ணிட்டா, அதை பற்றி தான் நம்மளுக்கு சிந்தனை வரும். ஆனால் உண்மையிலே பிறர் பற்றி அல்ல. மன்னிப்புன்றது நமக்குள்ளார நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எதனாலனா, இந்த மன்னிப்பை 3 வகையில் பார்க்கலாம். மொதல் விஷயம், பிறர் நம்மளுக்கு செஞ்சது ரொம்ப சாதாரணமாக எளிமையாக நம்ம பார்த்துடலாம். ரெண்டாவது, நம்ம பிறருக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருப்போம், ஒரு தவறு நிகழ்த்தியிருப்போம், ஒரு குற்றச்சாட்டு பண்ணியிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அதையும் ரொம்ப சாதாரணமாக நம்ம பார்த்துடலாம். மூணாவது மிக முக்கியமானது எதுனா, நம்ம நமக்கே செஞ்சுக்கிட்ட தீங்குகள். எப்படின்னு சொல்லுவா, இதெல்லாம் இப்போ இன்றைக்கி நம்மளுக்கு கொஞ்சம் நிதானம் இருக்குது, கொஞ்சம் தெளிவு இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு நம்ம தீங்கு நினைக்க மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் சின்ன வயசில் 15 வயசு, 16, 17, 18 அந்த மாதிரி வயசில் நம்மளுக்கு தெளிவு அதிகமாக இருக்காது, வேகம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த நேரங்களில் நம்ம கண்டிப்பாக நமக்கு தீங்குகள் செய்திருப்போம். இன்றைக்கி யோசித்து பார்த்தா என்ன இப்படிலாம் பண்ணியிருக்கிறோம்னு நம்மளுக்கு தோணும். இந்த தீங்குகளோட கொடுமை என்னன்னா, இது உள்ளுக்கு இருக்கு இல்லையா, திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தில் அது மேலே வரும். அது மேலே வந்துருச்சுன்னா மறுபடியும் நம்மக்குள்ளார வலி ஏற்படும். இந்த வலி நீண்ட காலம் இருந்துச்சுன்னா அது நோயாக மாறுறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மன்னிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த உள்ளுக்கு இருக்கிற மனசில் ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லையா, தாக்கங்கள்லாம், அந்த தாக்கம் காயங்கள் வெளியே போகணுன்னா மன்னிக்கணும். பிறரை மன்னிப்போம். என்ன தான் நம்ம சொன்னாலும், அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொன்னினாலும், அதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம ஒரு படி உயர்ந்திருப்போம், ஏதோ ஒரு படிப்பினை நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அது மூலமாக தான் நம்ம வளர்கிறோம். அதனால் அவங்க செய்தது எதுவாக இருந்தாலும் மன்னித்து விடுவோம். ரெண்டாவது, நம்ம பிறருக்கு செஞ்சுருப்போம், அது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று, இது ஒரு கோபமாக இருக்கும், ஒரு வெறுப்பாக இருக்கும், வெறியாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு நிதானம் பத்தாது, ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அதையும் மன்னிச்சிருவோம். சரிங்களா? உள்ளுக்குள்ளார போய் இப்படி நான் ஒரு செயலை செய்திருக்கிறேன், நான் என்னை மன்னிக்கிறேன். அப்புறம் மூணாவது, நமக்கு நம்மளே இழைத்த தவறுகள். இந்த இடத்துல பொறுமையாக நின்று பார்த்து, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற தெளிவை வச்சுக்கிட்டு சின்ன வயசில் செய்த விஷயங்களை அலசக்கூடாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த பக்குவம் வேறு, இப்போ இருக்கிற பக்குவம் வேறு. இப்போ அது அந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம், அதை மன்னிக்க கற்றுக்கணும். இது ஒன்று நம்ம மன்னிக்க என்ன ஆகும்னா, நமக்குள்ளார அமைதி சூழ தொடங்கிறோம். இந்த காயங்கள், இந்த சம்பவங்கள் மூலமாக நம்ம மனசில் ஏற்பட்ட காயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மன்னித்த பிறகு படிப்படியாக அது குணம் அடைஞ்சிரும். அது குணம் அடைஞ்சிட்டா நம்ம இன்னும் மகிழ்வாக அமைதியாக வாழ முடியும். அதனால் இந்த மன்னிப்பு என்பது பிறருக்காக அல்ல, நம்ம இன்னும் நல்லா வாழ்வதற்காக நம்ம எடுக்கிற ஒரு செயல். அதனால் இன்றைக்கே தொடங்குவோம். நம்மக்கிட்ட இருந்து, நம்மளுக்கு நடந்த விஷயங்களில் இருந்து பிறர் நமக்கு செய்த விஷயம் வரை ஒன்றா பார்த்து மன்னித்து வெளியே விட்டுடுவோம்.
இதுக்கு மேலே அதை நம்ம சுமக்கக்கூடாது. விடுதலையாகவும் மகிழ்வாகவும் நாம் வாழ்வோம். நன்றி.